பார்க்கலாம். ஜவஹர் அலி சார், உங்களுடைய வாழ்த்திலிருந்து ஆரம்பிக்கலாம். வங்கக்கடலோரம் உறங்கிக் கொண்டிருக்கும் தங்க திருமகன் மும்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியை பெற்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 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 வானுயரும் வார்த்தைகளால் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, ஒரு கிளைக்கழக செயலாளர்ல ஆரம்பித்த அரசியல் வாழ்க்கை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியில தலைமை பதவி. இந்த டிராவல் எப்படிப்பட்டது? அதாவது ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், எப்படி தொண்டர்களை அரவணைக்கணும், எப்படி அன்பு காட்டணும், எப்படி ஆளுமை செலுத்தணும் என்பதற்கெல்லாம் ஒரு உதாரணம் வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இன்னைக்கு வந்து உலக தமிழர்கள் எல்லாரும் அவரை பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள் என்ற ஏதோ அவர் ஏதோ சாதாரணமா இந்த நிலைக்கு வரல. அவர் வாரிசு அடிப்படையில இந்த பொறுப்புக்கு வரல. ஒவ்வொரு படியையும் கவனமாக எடுத்து வச்சார். அந்த படிக்கல்லில் வந்து கல்லும் இருந்தது, முள்ளும் இருந்தது. அவர் வந்து அதுகளை எல்லாம் தாண்டி தான் கிளை செயலாளர் பொறுப்பில் இருந்து இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முதலமைச்சர் என்ற பொறுப்புகளை எல்லாம் வகிச்சிருக்கிறார் என்றால் அவர் வந்து என்ன சொல்ல போனா புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் என்ற அந்த ஆளுமையின் வரலாற்றில் வந்து அதிமுக இருந்திருக்கிறது என்பதை பொன்னெழுத்துக்களால் என்றைக்கும் பேசப்படும். அந்த அளவுக்கு அவர் ஆளுமையை செலுத்தி இருக்கிறார். என்னன்னா, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கட்சியை கட்டி காத்தார். எப்படி என்றால் ராஜதந்திரத்தோடு அணுகினார். சசிகலா குடும்பத்தை அகற்றி அதிமுகவை குடும்ப சொத்தாக மாற்றுவதிலிருந்து காப்பாற்றினார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அப்புறம் இன்னைக்கு போயிடும் ஆட்சி, நாளைக்கு போயிடும் ஆட்சின்னு சொன்னவங்க எல்லாம் அப்படியே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்சியை நடத்தினார், ஆட்சியை நடத்தி மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அந்த திட்டங்களை எல்லாம் சொல்லணும்னா நம்மளுக்கு இப்ப நேரம் போதாது. ஜவஹர் அலி சார், எனக்கு நல்லாவே புரியுது. இந்த இடத்துல என்னன்னா, இப்ப 2017 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய அந்த சமயத்துல திமுக வந்து என்ன சொன்னா 3 மாசத்துல 6 மாசத்துல வந்து ஆட்சி கலைஞ்சிரும், இதான் அடுத்த அமாவாசையோட முடிஞ்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு எதிர்கட்சி, அவங்க அப்படி சொன்னாங்க. ஆனா நிறைய பேருமே கூட இவர் வந்து எப்படி ஆட்சி நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருந்தாங்க. ஆனா 4.5 ஆண்டு காலத்தை அவர் நடத்தி முடிச்சதோடு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களும் செஞ்சிருக்கிறார் இல்லையா? எப்படி இந்த திறன் அவருக்கு வந்திருக்கும்? எங்க இருந்து வந்து மக்களுக்கான சார் 2 விஷயமா புரட்சி தமிழர் எடப்பாடியார 2 விதமா கட்சி ரீதியாக பார்க்கணும், ஆட்சி ரீதியாக பார்க்கணும். நீங்க வந்து அம்மாவனோட மறைவுக்கு பிறகு வந்து ஒரு இக்கட்டான காலகட்டத்துல டிடிவி என்ற துரோகிகளால் வந்து 19 எம்எல்ஏக்களுடைய பதவி பறிபோச்சு. அந்த பதிவோன சமயத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆட்சி இருக்குமா இருக்காதா என்ற நிலையிலே தேர்தல் களத்தை சந்தித்து அந்த வெற்றிகளை பெற்று ஆட்சியை தக்க வச்சார். கட்சிக்குள்ள இருந்த அத்தனை துரோகிகளையும் தூள் தூளாக்கி பந்தாடினார். இது வந்து கட்சிகளை ஒன்றிணைத்தார். 2021 சட்டசபை தேர்தல்ல 32% வாக்குகள் பெற வைத்தவர் அவர்தான். ஒரு வலுவான எதிர்கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்த பெருமைக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சேரும். அப்புறம் கூடவே புலி பதித்த இந்த டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ் போன்றவர்களாம் வடநாட்டு கும்பலாக இருக்கக்கூடிய பிஜேபி என்ற அரக்கனையும் இங்க இருக்கக்கூடிய புள்ள நெறிகளை ஓங்கி அடிச்சு உட்கார வச்சார். இதெல்லாம் அவருடைய ஆளுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நடந்து முடிந்த தேர்தல்ல அவருடைய யதார்த்தமான பேச்சால் மக்களை கவர்ந்தார். செல்ல இடங்கள் எல்லாம் வந்து மக்களுடைய அதிகமான மக்கள் அவருடைய பேச்சை கேட்டாங்க. அதிமுக. சரி ஜவஹர் அலி சார், இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கட்சியில எப்படி தன்னை நிரூபணம் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒண்ணுன்னா சொன்னீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, மக்களும் இப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. ஏன்னா சமீபத்தில் முடிஞ்ச இந்த பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு திரண்ட அந்த கூட்டம் 2021 அந்த கூட்டம் இருந்தது. இப்ப அதை விட இன்னும் அதிகம் தான் ஆயிருக்கு. மக்கள் கிட்ட எப்படி தன்னை அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு? அதாவது மக்களுக்குண்டா அவர் கொண்டு வந்த இன்றைக்கு வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுல வந்து ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும், மக்களுக்கான திட்டங்களை எப்படி கொண்டு வரணும் என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஒரு முதலமைச்சர் திகழ்ந்தார். தமிழ்நாடு வந்து கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த மாநிலமாக இருப்பதற்கு
எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மிக முக்கியமாக இருக்கிறது. 60 வருட களவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார். 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தார். 28 லட்சம் முதியோர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தார். கால்நடை பூங்கா கூட இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தால் கூட நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம், 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த வன்னியர்களுக்கு எடப்பாடியார் அவர்களுடைய அருமை தெரியல. அதே மாதிரி காவிரி உரிமையை மீட்டு காவிரியில் 171 அடி தண்ணீரை தேக்கி வைக்கலாம் என்ற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த உரிமையை மீட்டது மட்டுமில்லாம குடிபராமரிப்பு திட்டத்தை கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை திட்டத்தை கொண்டு வந்து மண்டலமாக பெற்ற கொடுத்து கூட விவசாயிகளுக்கும் அவருடைய முழுமையான அந்த அருமையும் தெரியல. அதே போல அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு என்கின்ற ஒரு தேர்வு வந்து அதை வச்சு நாடகம் ஆடாம நீட் தேர்வால் தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்கிற ஒரு நிலையில 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து மருத்துவ கல்லூரி மாணவர்களுடைய கனவை நினைவாக்கின அப்பொழுதும் அந்த மாணவர்களுக்கு கூட அவருடைய அருமை தெரியல. ஏன் சொல்ல போனா கொரோனா காலத்துல மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தையும் ஏன் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் கொடுத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த அருமையும் தெரியல. ஒரே ஒரு விஷயம், இவர்கள் எல்லாம் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு எல்லா தொழில்களுக்கும் அதாவது தடையில்லா மின்சாரத்தை வழங்கி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட எடப்பாடியார்களுடைய அருமை தெரியாம இந்த போலி திராவிடம் இன்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களுடைய சதி வலையில் விழுந்திருக்கக்கூடிய அந்த திமுகவினுடைய வார்த்தைகளால் மதிமயங்கிய இன்றைக்கு தமிழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சி திறன், ஆளுமை, மக்கள் ஆதரவு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், வரக்கூடிய இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்க தேர்தல் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றே காட்டினார். ஜவஹர் அலி சார், நீங்க அவரை மீட் பண்ணும் பொழுது உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட இருந்து இவர் எப்படி வித்தியாசப்பட்டு நிக்கிறாரு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட இருந்து இவர் எப்படி வித்தியாசப்பட்டு நிக்கிறாரு அப்படிங்கிற அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். அதாவது ஒரு சின்ன கட்சியினுடைய தலைவரை போய் நீங்க சந்திக்கணும்னா கூட அப்பாயின்மெண்ட் வேணும். சாதாரண கட்சியினுடைய தலைவரையோ ஒரு முக்கிய நபரையோ வட்ட செயலாளரை சந்திக்கணும்னா கூட அவருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை நீங்க போய் நேரடியாக போய் அப்பாயின்மெண்ட் இல்லாம போய் சந்திக்கலாம். இதை விட வேற ஒன்றுமே இல்ல. அது வந்து நான் போன்ற பல முறை சந்திச்சிருக்கோம், எல்லோருமே சந்திச்சிருக்காங்க. சொல்ல போனால் பல கோடி பேர் அவரை நின்று வாழ்த்திருக்கா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போட்டோ எடுத்திருக்கிறாரு. 2-3 கோடி மக்கள் கிட்ட நீங்க அவர் வந்து போட்டோ எடுத்திருக்கிறாரு. ஒரே ஒன்று சொல்ற, சகோதரி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டீங்க, அரசியல் வியூகம். அவர்களும் வந்து பல சாதனைகள்லாம் சொல்லி கேட்டாங்க. இப்ப அவருக்கு அரசியல் வியூகம்னா தொண்டர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் வியூகங்களை அமைக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா ஒற்றை தலைமை என்பது அது தொண்டர்களுடைய எண்ணம், அது ஒரு வியூகமாக தான் இருந்தது. அதே போன்று பிஜேபி கூட்டணி கூடாது என்பது தொண்டர்களுடைய எண்ணம், அதுவும் அவர்களுடைய அரசியல் வியூகம். இதையெல்லாம் முக்கியம் என்பது ஆளுமை என்பது எடப்பாடியார் என்பதை நான் ஒரு சில வரியில் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது சார், நீங்க மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருந்தோம், இங்க மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையில் இருந்த போது கூட அன்றைக்கு காவிரிக்காக 26 நாட்கள் மத்திய அரசாங்கம் சொன்னதை கூட கேட்காம பாராளுமன்றத்தை முடக்கி அந்த உரிமையை பெற்றதற்கு சொந்தக்காரர் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார். 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்த போது அந்த கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார். நீ கையெழுத்து போட்டாலும் போடாவிட்டாலும் சரி, இதை நான் அமல்படுத்தி தீர்வேன்ட்டு ஜீவோ பாஸ் பண்ணாரு. அப்ப அவருடைய ஆளுமையை நிரூபிச்சார். இன்னும் சொல்ல போனால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு மிருக சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவர்கள் நினைத்தால் எதை வேண்டாலும் அளிக்க முடியும் என்ற ஒரு சக்தி படைத்தவர்கள். பிஜேபியினுடைய கூட்டணி வேணாம் என்று தொண்டர்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காண்டி என்ன செய்தாலும் சரி நான் அதை பிஜேபி கூட்டணி இருக்க மாட்டேன் என்று
விலகி அந்த ஆளுமை நிரூபித்தார். இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா சென்னையில அங்க அந்த கிண்டியில ஒரு ஹோட்டல்ல வந்து இரவு முழுவதும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வருவார், கூட்டணி பேசுவார் என்று காத்துக்கிட்டு இருந்தார். நான் செல்ல மாட்டேன், கூட்டணி என்பது பிஜேபியுடன் இல்லை என்பதை நிரூபித்து தன்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய ஆளுமை நிரூபித்திருக்கிறார். அதுக்கு அந்த ஆளுமை நிரூபணமாக தான் தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று இந்த தேர்தலத்தை சந்திச்சிருக்கிறார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லினேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திமுகவை கண் இமை போல் பாதுகாத்து வருகிறார். இவர் வரக்கூடிய 2026 அண்ணா திமுக மாபெரும் வெற்றி பெறுவதற்கான அடித்தளங்களை அமைத்துக் கொண்டு வருகிறார். அந்த அடித்தளங்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் அமரும். அதில் யாரு வேண்டாலும் முதலமைச்சர் ஆகலாம். அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது. அப்படிப்பட்ட ஜனநாயக ரீதியிலே ஒரு கட்சியை யாராலும் நடத்த முடியாது என்பதற்கு உதாரணம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக நெஞ்சார்ந்த முறையிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டது. நன்றி ஜவஹர் அலி சார்.